السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما أصابك من حسنة فمن الله وما أصابك من سيئة فمن نفسك إلى آخر الآية. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا طيرة ولا عدوى ولا هامة ولا سفر إلى آخر الحديث. رواه البخاري أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். இறை சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் சிறப்புமிக்க அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் இந்த காணொளியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டு கொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் வற்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஒரு நீண்ட நெடிய நாட்கள் கழித்து இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சில பல வேலைகள் இருந்ததின் காரணமாக தொடர்ந்து நம்மால் இந்த பயான் தொடர முடியவில்லை. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு நாளும் நல்ல நல்ல உபதேசங்கள் உங்களை வந்தடையும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் பிரகாரம் சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையையும் அல்லாஹ் மாற்றுவானாக. நம்முடைய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எந்த விதமான குறைகளும் இல்லாமல் ஒரு நிறைவான வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நம்மை வளர்த்தெடுத்த உஸ்தாதுமார்கள், இன்னும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் தந்தல்வானாக என்ற அழகிய துவாக்களோடு என்னுடைய இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய தலைப்பாக நாம் பார்ப்பது சஃபர் மாதம் பீடையா என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமிய மாதங்களில் இரண்டாவது மாதம் இந்த சஃபருடைய மாதம். அறியாமை காலகட்டத்திலே அரபிகள் என்ன நினைத்திருந்தார்கள் என்றால், இந்த சஃபருடைய மாதம் என்றாலே ஒரு பீடைக்குரிய மாதம், இது ஒரு சரியில்லாத மாதம் என்று அரபியர்கள், அப்பொழுது இருந்த மக்கத்து குறைஷிகள், அறியாமை காலத்தில் வாழ்ந்த மக்கள் அவ்வாறு நினைத்திருந்தார்கள். ஆனால் இஸ்லாம் என்று மலர்ந்ததோ, உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது இந்த வையகத்திற்கு வருகை தந்தார்களோ அதற்கு பிறகு இந்த மாதம் என்பது ஒரு அழகான மாதமாக, இந்த இஸ்லாத்தில் சஃபருல் முலஃபர் என்று சொல்லுவோம், வெற்றிக்குரிய மாதமாக இந்த சஃபருடைய மாதம் இருந்தது. இந்த சஃபருடைய மாதம் அது அழகான மாதமாக இந்த இஸ்லாத்தில் அதை வர்ணிக்கப்படுகின்றது. ஆனால் இன்றளவிலும் கூட அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர, ஹிதாயத்து செய்த மக்களை தவிர பலரும் இந்த சஃபருடைய மாதத்தை ஒரு பீடைக்குரிய மாதமாக, ஒரு பிரச்சனைக்குரிய மாதமாக இதை பார்க்கின்றார்கள். இந்த மாதத்தில் எந்த விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடாது, திருமணம் போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது, இன்னும் பயணங்கள் போன்ற எந்த முக்கிய பயணங்களையும் மேற்கொள்ளக்கூடாது, இன்னும் வீடு கட்டுவதும் கூடாது, வீட்டில் கட்டி குடி போகவும் கூடாது என்றெல்லாம் பலவிதமாக மூட நம்பிக்கையிலே இப்போது உள்ள சில சமுதாயத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், அது நேரங்களின் காரணமாக, மாதங்களின் காரணமாக வருவது கிடையாது, நாம் செய்கின்ற பாவத்தின் காரணமாகவே வருகிறது. குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், மா அஸாபக மின் ஹஸனத்தின் ஃபமினல்லாஹ்.
உங்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் அடைகின்றீர்களா, கிடைக்கின்றதா? அது இறைவன் கொடுக்கின்றான். அம்மா அசாபக மின் சய்யாத்தின் ஃபமின் நஃப்ஸிக, உனக்கு ஏதேனும் பிரச்சனை வருகின்றதா, கஷ்டங்கள் வருகிறதா, அதற்கு நான் காரணம் அல்ல, நீ தான் காரணம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உனக்கு நன்மையை தருகிற, உனக்கு நல்லா இருக்கணும்னு தான் இறைவன் நாடுகின்றான். ஆனால் நாம் செய்கின்ற பாவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளாக திகழ்கிறதே ஒழிய எந்த ஒரு மாதங்களும் எந்த ஒரு நேரங்களும் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு அழகான கவிதையில கூட ஒரே வரியில சொல்லுவாங்க, நஈபு ஜமனனா வல் ஐபு ஃபீனா. நஈபு ஜமனனா, நாம் காலத்தை குறை சொல்கின்றோம், வல் ஐபு ஃபீனா, ஆனா உண்மையான குறை என்பது நம்மிடத்துல தான் இருக்கு. அதாவது நம் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் பிரச்சனைகள் இருக்கே ஒழிய காலங்களின் காரணமாக கிடையாது, மாதங்களின் காரணமாக கிடையாது. இந்த சஃபர் மாதம் ஒரு பீடைக்குரிய மாதம், அது ஒரு மோசமான மாதம் என்று அந்த மாதத்தையோ அந்த நேரத்தையோ நாம் கடிக்க கூடாது, திட்டக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லா தசுப்பு தஹர, நீங்கள் காலங்களை திட்டாதீர்கள், நீங்கள் காலங்களை திட்டாதீர்கள். ஏன்? இறைவன் தான் காலங்களை இயக்கக்கூடியவனாக இருக்கிறான். இறைவன் தான் ஒவ்வொரு விதமான காலங்களையும் ஒவ்வொரு விதமான நேரங்களையும் நமக்கு வழங்குகின்றான். இந்த நேரம் சரியில்லை, இந்த மாதம் சரியில்லை என்று நாம் குறை சொல்வது அந்த நேரத்தை மட்டும் குறை சொல்வதாக ஆகாது, அந்த நேரத்தை வழங்கிய இறைவனையும் குறை சொல்வதாக ஆகும். அதனால் என்றைக்குமே சரி, நமக்கு உள்ள பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் வருது. நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து விட்டோம் என்றால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்யாமல் இருப்பதின் காரணமாகத்தான் இன்ற அளவிலும் நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அப்துல்லா பின் மசூத் அவங்க சொல்லுவாங்க, அழகான ஒரு காலம், அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான ஒரு காலம் என்றால் அது இறைவனுக்கு கட்டுப்பட்டு நாம் வாழக்கூடிய காலங்கள். அந்த காலங்கள் தான், அந்த காலங்கள் நம்முடைய வரக்கத்தான ஒரு காலங்களாக இருக்கிறது. அதை நாம் பாவம் செய்கின்றோம் என்றால் அந்த பாவம் செய்யக்கூடிய அந்த நேரம் தான் உங்களுக்கு கஷ்டகரமான நேரமாக இருக்குமே ஒழிய வேறு எதுவும் இந்த நேரமும் கிடையாது என்றாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பாவங்களை செய்யாமல் நாம் வாழ வேண்டும். அதை விட்டு இந்த நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் செய்து விட்டு இந்த சஃபருடைய மாதத்துல தான் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த சஃபருடைய மாதம் வந்ததுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது என்று நாம் மாதங்களையோ காலங்களையோ குறை சொல்லக்கூடாது. இது முதல் செய்தி. இரண்டாவது, இத மாதிரியான மூட நம்பிக்கைகளை இந்த இஸ்லாத்தில் என்றைக்கும் அனுமதித்தது கிடையாது. இந்த இஸ்லாத்தில் இந்த மாதிரியான மூட நம்பிக்கை இந்த இஸ்லாத்தில் கிடையாது. இறைவன் மீது மட்டும்தான் நம்பிக்கை இருக்க வேண்டும். முழுக்க முழுக்க இறைவனை மட்டும்தான் நாம் நம்பி இருக்க வேண்டும். அதை விட்டு பிற விஷயங்களின் மீது இத மாதிரியான விஷயங்கள்ல நம்புறது, அத மாதிரியான விஷயங்கள்ல நம்புறது என்று எதவிதமான மூட நம்பிக்கைகளையும் இந்த மார்க்கத்தில் வரவேற்பது கிடையாது. புகாரியில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா த்வீரத வலா அதுவ வலா ஹாமத வலா சஃபர. இந்த பறவைகளை பறக்க விட்டு ஒரு விதமாக சகுனம் பார்ப்பாங்க, அதுவும் இந்த மார்க்கத்துல கிடையாது. தொற்று நோய் என்பதும் இந்த மார்க்கத்துல கிடையாது. ஆந்தையை வைத்து ஒரு சகுனம் பார்ப்பார்கள், அதுவும் இந்த மார்க்கத்தில் கிடையாது என்று சொல்லிவிட்டு வலா சஃபர, இந்த சஃபர் மாதம் பீடைக்குரிய மாதம் கிடையாது, இந்த சஃபருடைய மாதம் மோசமான மாதம் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே பல நபிமொழிகளிலே சொல்லி வைக்கின்றார்கள். அதே போல இந்த மாசத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. ஒன்றாவது, ஹைபர் என்கின்ற ஒரு போர். அந்த போர் வெற்றி கொள்ளப்பட்டது இந்த சஃபருடைய மாதத்துல தான். இரண்டாவது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் திருமணம் நடந்தது இந்த சஃபருடைய மாதத்துல தான். சஃபருடைய மாதத்துல திருமணம் முடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, ஆனா இங்க பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளுடைய திருமணத்தை இந்த சஃபருடைய மாதத்தில் தான் வைத்தார்கள். எத்தனையோ மாதங்கள் இருந்தது, அந்த மாதங்களிலே வைத்திருக்கலாமே, எதற்கு இந்த மாதத்தில் வைத்தார்கள்? இந்த மாதத்திலும் நல்ல நாட்கள் இருக்கிறது, இந்த மாதங்களும் நல்ல மாதமாக இருக்கிறது என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். துர்பாக்கியத்துடைய நாள்கள் என்று இந்த நாட்களிலே எந்த விதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது என்று சிலர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு விளங்க விடாதீர்கள், அவ்வாறு நினைத்து விடாதீர்கள். இந்த மாதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணத்தை வைத்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு அழகான வாழ்க்கை. சஃபர்ல கல்யாணம் பண்ண சரியில்லைன்னு சொன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை என்ன சரியில்லாம, அவங்களுடைய வாழ்க்கை தான் ஒரு முன்னுதாரணம்.
ஒவ்வொரு தம்பதியர்களுக்கும் ஒவ்வொரு கணவன் மனைவிக்கும் ஒரு முன்னுதாரணமாக அலியின் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமண வாழ்க்கை இருந்தது. அதனால இந்த மாதிரியான மாதங்களிலே நாம் நல்ல நல்ல சுப விஷயங்களை செய்ய வேண்டும். இன்னும் இன்று ஷக்குடைய நாளாக இருக்கின்றது, இன்று சஃபருடைய பிறை பிறக்கக்கூடிய இந்த நாளாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த நாளிலே பிறையை பார்க்க வேண்டும். ஏன்னா சில பேர் நோன்பு பெருநாக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க, நோன்பு விடுறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு அந்த சமயத்துல மட்டுமே சில பேர் என்ன செய்யறாங்கன்னா பிறை பார்ப்பாங்க, அதோட அதை முடிச்சிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு மாசத்திலையும் பிறையை பார்த்தார்கள். பார்த்ததோடு இந்த துவாவையும் ஓதுவாங்க. அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் ரப்பி வ ரப்புக்கல்லா ஹிலால் ருஷ்தின் வ கைரின் என்ற இந்த துவாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறையை ஒவ்வொரு மாசமும் பார்க்கும்போது இந்த துவா ஓதுவாங்கன்னு சஹீஹுல் புகாரியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஆனால் இந்த மாதிரியான துவாக்களை ஓத வேண்டும், பிறைகளை பார்க்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த சஃபருடைய மாதத்தை நம் எல்லோருக்கும் பரக்கத்தான மாதமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. மேலும் இந்த மாதத்தினுடைய அருமை புரியாதவர்களுக்கு அல்லாஹ் இந்த மாதத்தின் அருமையை புரிய வைப்பானாக. மேலும் மூட நம்பிக்கையிலே முழுகி இருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுக்கு ஹிதாயத்து செய்வானாக. மேலும் எல்லா விதமான நலவுகளையும் நாம் அனைவரும் அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.